அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மகத்தான கிருபையின் காரணமாக ஹனஃபி ஃபிக்ஹ் சட்டத்தின் அழகான ஒரு கிதாப் நூருல் ஈதாஹுடைய கிதாபு தஹாரத் என்ற சுத்தம் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான பாடங்களில் 13வது பாடத்திற்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் இதுவரை 12 பாடங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது 13வது பாடத்திற்கு அல்லாஹுடைய கிருபையினால் வந்திருக்கிறோம். கடந்த 12ஆம் பாடத்தில் ஒலுவுடைய ஒழுக்கங்கள் மற்றும் ஒலுவுடைய மக்ரூஹாத்துகள் வெறுக்கத்தகுந்த காரியங்களை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். இப்பொழுது நாம் ஒலுவின் 3 பங்குகள் என்ற தலைப்பில் வந்திருக்கிறோம். ஒலுவின் 3 பங்களிப்புகள், 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று ஒலுவுடைய ஃபர்லு, இரண்டாவது ஒலுவுடைய வாஜிப், மூன்றாவது ஒலுவுடைய முஸ்தஹப். எந்த உலு ஃபர்லு, எந்த உலு வாஜிபு, எந்த உலு முஸ்தஹப் என்ற 3 தலைப்புகளை இன்றைய பாடத்தில் அல்லாஹுடைய கிருபையினால் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. QR ஸ்கேனிங் கோடு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அல்லாஹுடைய கிருபையினால் தங்களால் இயன்றளவு பொருளாதார உதவிகள் செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அல்லாஹுடைய கிருபையினால் இதுவரை நாம் ஒலுவுடைய தொடர் பாடங்களில் பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு 79வது தலைப்பில் நாம் இருக்கிறோம். 79வது பக்கத்திலே இந்த தலைப்பின் கீழ் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஃபஸ்லுன் ஃபி அக்ஸாமில் வுதூஇ. ஃபஸ்லுன் ஃபி அக்ஸாமில் வுதூஇ. ஒலுவுடைய பங்குகளிலே உள்ள பாடமாக இருக்கும். ஒலுவின் பங்குகளில் உள்ள பாடமாக இருக்கும். ஃபஸ்லுன் ஃபி அக்ஸாமில் வுதூஇ. ஒலுவுடைய பங்குகள், ஒலுவுடைய வகைகள். 3 விதமான உதுவை பற்றி இன்றைக்கு பேச இருக்கிறார்கள். இதோ பாருங்கள். அல் வுதூஉ அலா ஸலாஸதி அக்ஸாமின். அல் வுதூஉ அலா ஸலாஸதி அக்ஸாமின். வுது என்பது 3 பிரிவுகள் மீது, 3 பங்குகள் மீது ஆகியிருக்கும். அல் அவ்வலு, முதலாவது. வுதுவுடைய 3 விதமான பங்குகளில் முதலாவது ஃபர்துன். முதல் வுது ஃபர்தான வுது. அதாவது வுதுஉன் ஃபர்துன், ஃபர்லான வுது, கட்டாயமான வுது, கடமையாக செய்ய வேண்டிய வுது. யாரின் மீது கடமை? அலல் முஹ்திசி, தொடக்கு உள்ளவன் மீது, சிறிய தொடக்கு கொண்டவனின் மீது. என்றால் தொடக்கு என்பது 2 விதமான தொடக்கு இருக்கு. ஹதசுல் அக்பர், ஹதசுல் அஸ்கர். இந்த இடத்தில் முஹ்திஸ் என்பது சிறிய தொடக்கு. ஹதஸே அஸ்கர் என்ற சிறிய தொடக்கு கொண்ட ஒலுவை முறிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்ட அவருடைய அந்த முஹ்திஸின் மீது ஒலு என்பது ஃபர்துன், கடமையாகும். எதற்காக கடமை? எதற்காக இவர் மீது கடமையாகுது? இதோ பாருங்கள். முதலாவது லிஸ் சலாத்தி, தொழுகை தொழுவதற்காக அவர் மீது உலு ஃபர்லாக ஆகின்றது. லிஸ் சலாத்தினா என்ன அர்த்தம்? தொழுவதற்காக. வலவு கானத் நஃபிலன், அந்த தொழுகை நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரியே. வாவ் வஸ்லியா, சரியே என்ற அர்த்தத்தில் இருக்கு. நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் அந்த நஃபிலான தொழுகைக்காக வேண்டி கட்டாயமாக என்ன செய்யணும்? இவர் உது செய்தே ஆக வேண்டும். ஃபர்லான தொழுகையோ அல்லது வாஜிபான தொழுகையோ அல்லது நஃபிலான தொழுகை, ஏதோ ஒரு தொழுகை, அந்த தொழுகைக்காக வேண்டி கட்டாயமாக இவர் என்ன செய்யணும்? உது செய்வது இவர் மீது கடமை, இவர் முஹ்திஸாக இருந்தால். அப்போ எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகைக்கு உது செய்வது ஃபர்லு. அஸ்ஸானி, இரண்டாவது வலி ஸலாத்தில் ஜனாஸதி. வலி ஸலாத்தில் ஜனாஸதி. ஜனாஸத் என்ற அரபி வார்த்தை பிஃபத்ஹில் ஜீம் ஒ பிகஸ்ரில் ஜீம் 2 விதமாக படிக்கலாம். ஜினாஸா, ஜனாஸா. ஆனால் மஷ்ஹூராக நாம் படிப்பது ஜனாஸா. ஜனாஸாவுடைய தொழுகைக்காக வேண்டி, ஜனாஸாவுடைய
ஜனாசாவுக்கு அர்த்தம் பொதுவாக மையத் என்ற அர்த்தம் இருக்கும். மையத்தினுடைய தொழுகைக்காக வேண்டி, மையத்தின் மீது தொழப்படக்கூடிய தொழுகை என்று தமிழில் தெளிவாக அர்த்தம் வைக்கலாம். ஆக ஜனாசாவுடைய தொழுகைக்கு உது செய்வதும் ஃபர்லு என்று சொல்றாங்க. முஹதிஸாக இருந்தால் ஜனாசாவுடைய தொழுகைக்காக வேண்டி அவர் உது செய்வது அவர் மீது ஃபர்லாக இருக்கும். மூன்றாவது பார்க்கிறோம், சஜ்தத்தி திலாவதி, திலாவத்துடைய சஜிதாவுக்காக வேண்டி. திலாவத் என்றால் திருக்குர்ஆனை ஓதுதல். திருக்குர்ஆனுடைய சஜிதாவுடைய வசனங்களை ஓதுவதால் அதன் மூலமாக செய்யப்படக்கூடிய சஜிதா, இந்த சஜிதாவுக்காக வேண்டியும் உலு செய்வது ஃபர்லாக இருக்கும். அப்படின்னா தொழுகை எந்த தொழுகையாக இருந்தாலும், ருக்கு சுஜூதுள்ள எந்த தொழுகையாக இருந்தாலும் அதற்கும், ருக்கு சுஜூத் அல்லாத ஜனாசாவுடைய தொழுகைக்கும், மூன்றாவது திருக்குரானை ஓதப்படுகிறது அந்த திருக்குரானுடைய ஓதப்படுவதற்குரிய அந்த சஜிதாவிற்கும். மொத்தம் திருக்குரானில் ஏறக்குறைய 14 சஜிதாக்கள் ஹனஃபி சட்டத்தின் அடிப்படையிலும் ஷாஃபி சட்டத்தின் அடிப்படையிலும் சிறிய வித்தியாசத்தோடு 14 சஜிதாக்கள் திருக்குரானில் உள்ளன. அந்த 14 சஜிதாவுடைய வசனங்களை ஓதிய பிறகு அந்த சஜிதாவுக்காக வேண்டி கட்டாயமாக என்ன செய்யணும்? ஒலு செய்ய வேண்டும். அந்த சஜிதா மட்டும் செய்கிறார், வேற வேலை இல்லை என்றால் அந்த சஜிதாவுடைய நேரத்தில் முஹ்திஸாக இருந்தால் அந்த சஜிதாவுக்காக வேண்டி உது செய்வது ஃபர்லாக இருக்கும். அர்ராபிய, நாலாவது, வமஸ்ஸில் குர்ஆனி, குர்ஆனை தொடுவதற்காக உது செய்வது. மஸ்ஸில் குர்ஆன் என்ன அர்த்தம்? குர்ஆனை தொடுவதற்காக, ஐ லிமஸ்ஸில் குர்ஆன், லீவோட அட்ஃபு செய்யப்பட்டிருக்குது. அப்போ குர்ஆனை தொடுவதற்காக வேண்டியும் உது செய்ய வேண்டும். வலவ் ஆயத்தன், அது ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரியே. இந்த குர்ஆனுடைய வசனம் ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரியே. என்ன சொல்றாங்க? கட்டாயமாக உது செய்யணும். அந்த ஒரு ஆயத்து ஏதாச்சும் ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கு அல்லது ஒரு ஏதேனும் ஒரு வஸ்துக்களில் எழுதப்பட்டிருக்கு, அந்த ஒரு ஆயத்தை தொடுவதாக இருந்தாலும் குர்ஆனை தொடுவதற்காக உது செய்தே ஆக வேண்டும். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், குர்ஆனை ஓதுவதற்காக உது ஃபர்து இல்லை, குர்ஆனை தொடுவதற்காக உது ஃபர்லாக இருக்கிறது. அது ஒரு ஆயத்தை நீங்க தொடுறதா இருந்தாலும் சரி அல்லது ஒட்டுமொத்த குர்ஆனை தொடுவதாக இருந்தாலும் சரியே. ஆக 4 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. எந்த தொழுகையாக இருந்தாலும் அதற்கு உது செய்யணும், ஜனாசாவுடைய தொழுகைக்கு உது செய்யணும், சஜ்தத்து திலாவத் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி அதில் சஜ்தாவுக்காக வேண்டி உது செய்யணும், குர்ஆனை தொடுவதற்காக உது செய்யணும். ஆகிய இந்த 4 காரணங்களுக்காக உது என்பது ஃபர்லாக ஆகின்றன. ஆக உதுவுடைய 3 வகைகளில் முதல் வகைகளை நாம் பார்த்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது வகைக்கு நாம் வந்திருக்கிறோம். வஸ்ஸானி, இரண்டாவது. வஸ்ஸானி, இரண்டாவது, அதாவது இரண்டாம் வகை உது, அல் உது உஸ்ஸானி. வாஜிபுன், ஐ உதுஉன் வாஜிபுன், வாஜிபான உது. உதுஉன் வாஜிபுன் என்ன அர்த்தம்? கட்டாயமான உது. அதாவது ஃபர்து அளவுக்கு இல்லை, கட்டாய கடமை என்பது இல்லை, மாறாக அவசியமான உது என்று சொல்லலாம். அது எந்த உது? லித்தவாஃபி பில் கஅபதி, லித்தவாஃபி பில் கஅபதி, கஅபாவை கொண்டு வலம் வருவதற்காக, கஅபாவை கொண்டு வலம் வருவதற்காக உது செய்வது வாஜிபாக இருக்கு. கஅபா இறை இல்லம் பைத்துல்லாஹுடைய தவாஃபுக்காக வேண்டி உது செய்வது வாஜிப். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது போல கஅபாவை அவர்கள் தவாஃப் செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே இந்த கஅபாவுடைய தவாஃபை ஒரு இபாதத்தோடு அல்லாஹ் இணைத்திருப்பதால் அந்த கஅபாவுடைய தவாஃபுக்காக வேண்டி உது செய்வது வாஜிபாக இருக்கிறது. ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்களை கொண்டதுதான் ஒரு தவாஃபாக இருக்கிறது. ஆக அந்த தவாஃபிற்காக வேண்டி உது செய்வது வாஜிபாகும். வஸ்ஸாலிசு, மூன்றாவது, மந்தூபுன். மூன்றாம் வகை உது என்ன? மந்தூபுன், ஐ முஸ்தஹப்புன். மந்தூபுன் என்றால் முஸ்தஹப்புன், பிரியமான பிரியத்திற்குரிய செயல்பாடுகள். அதாவது ஃபர்து வாஜிபை விட்டு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய
ஒதுக்களுக்கு மந்தூபுன் உன் மந்தூபுன் முஸ்தஹப்பான உதுக்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த உதுவை இங்கே வரிசையாக நிறைய உதுவை இங்கே தருகிறார்கள். எந்தெந்த நேரங்களில் உது செய்வது முஸ்தஹப்பாக இருக்கும் என்பதை வரிசையாக நாம் பார்க்கலாம். ஒவ்வொன்றாக முசன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா நமக்கு நம்பர் இட்டு சொல்லுகிறார்கள். அல் அவ்வலு, முதலாவது, லின்னௌமி அலா தஹாரத்தின், லின்னௌமி அலா தஹாரத்தின் வ இதஸ்தைகத மின்ஹு. தஹாரத் என்றால் தூய்மை, தூய்மையான விஷயத்தின் மீது தூங்குவதற்காக வேண்டி, தூய்மையான நிலையின் மீது தூங்குவதற்காக வேண்டி உது செய்வது முஸ்தஹப். இரவில் தூங்குவதற்கு முன்பு உது செய்து விட்டு தூங்குவது. இதனால் அந்த தூக்கம் என்பது ஒரு தூய்மையான, அதே நேரத்தில் ஒரு நல்ல சுன்னத்தான ஒரு தூக்கமாக அது அமைந்துவிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்து தூய்மையான அடிப்படையில் 2 ரக்காத் தொழுது விட்டும் தூங்குவார்கள். எனவே சுகாதாரமான நிலையின் மீது தூங்குவதற்காக உது செய்துவிட்டு தூங்குவது ஒரு முஸ்தஹப்பான விஷயமாகும். அதே தொடராக அதிலே இன்னொரு பாயிண்ட், மின்ஹு, இஸ்தைகத மாதியான ஃபஅல், அந்த தூக்கத்தை விட்டு எழுந்தால், இதஸ்தைகதனா என்ன அர்த்தம்? எழுந்து விட்டால், மின்ஹு, அந்த தூக்கத்தை விட்டு, தூக்கத்தை விட்டு எழுந்த பிறகும், தூக்கத்தை விட்டு எழுந்து உடனே தொழ வேண்டும் என்றால் அந்த தொழுகைக்கு உது செய்வது ஃபர்லு. அது வேற சப்ஜெக்ட், அது முதல் வகை, முதல் பிரிவு. இது என்னன்னா, யதார்த்தமாக எழுந்து வேறு வேலைக்கு இவர் போக இருக்கிறார். எனவே தூக்கத்தை விட்டு எழுந்ததற்காக ஒரு உது, எந்த வேலைக்கு போனாலும் சரி தூக்கத்தை விட்டு எழுந்து விட்டார், அதனால ஒரு உது செய்வது முஸ்தஹப். இது தொழுகைக்கான உது கிடையாது. நல்ல தெளிவாக இந்த இடத்துல நம்ம புரியும். எந்திரிச்சோன்னா தொழுகைக்கு போறார் அப்படின்னா அந்த தொழுகையுடைய உது ஃபர்லாகும். ஆனால் இது தொழுகையை சம்பந்தப்பட்டதல்ல, தூக்கத்தை விட்டு எழுந்ததற்காக செய்ய வேண்டிய உது. அப்போ இதஸ்தைகத மின்ஹு, அந்த தூக்கத்தை விட்டு இவர் எழுந்திருத்தால் உது செய்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அஸ்ஸானி, இரண்டாவது, முஸ்தஹப்பான உதுக்களில் இரண்டாவது உது என்ன? வலில் முதாவமதி அலைஹி, வலில் முதாவமதி, தாவம யுதாவிமு முதாவமதன் மஸ்தர், அலைஹி அப்படின்னா அலல் உது. இந்த தமீருடைய மர்ஜா உதுவின் பக்கம் பார்த்து மீளுது. உதுவின் மீது நிரந்தரமாக இருப்பதற்காக, உதுவின் மீது நிரந்தரமாக இருப்பதற்காக உது செய்து. அதாவது எப்பவுமே சாஹிபுல் உது என்ற உதுவுடைய நிலையில் நாம இருப்பது, உதுவுடைய நிலையிலேயே நம்மை நாம் ஆக்கிக் கொள்வது இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு பழக்கம். எனவே அந்த உதுவின் மீது நிரந்தரமாக இருப்பதற்காக உது செய்து கொள்வோம். தொழுகிற வேலை இல்லை, குரானை தொடுற வேலை இல்லை, ஜனாசாவுடைய தொழுகை இல்லை, ஆனா உலுவோடு இருக்கணும். இப்போ உலுவோடு இருக்கணும் என்ற எண்ணமே மேலான எண்ணம் தானே, சுகாதாரமான எண்ணம் தானே. அப்போ இந்த உதுவின் மீது நிரந்தரமாக இருப்பதற்காக, தொடர்ச்சியாக இருப்பதற்காக உது செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கு. அஸ்ஸாலிசு, மூணாவது, வலில் உதூஇ அலல் உதூஇ, வலில் உதூஇ அலல் உதூஇ, உதுவின் மீது இன்னொரு உது செய்வதற்காக வேண்டி, உதுவின் மீது மற்றொரு உது செய்வதற்காக உது செய்வது. அதாவது முதல்ல ஒரு உது செய்து விட்டார், அந்த உதுவை கொண்டு சில ஷரஐயான இபாதத்துகள், வணக்கங்கள் புரிந்து விட்டார். முதல்ல ஒரு உது செஞ்சு ஒரே வக்து தான், ஒரே நேரம் தான். அந்த முதல் உதுவுக்கு பிறகு சில இபாதத்துகளை, சில தொழுகைகளை தொழுது விட்டார், அல்லது உதுவுடைய சில இபாதத்துகளை செய்த பிறகு மீண்டும் அடுத்த உது செய்கிறார் என்றால் இந்த உது முஸ்தஹப்பாக இருக்கிறது. ஃபுகஹாக்கள் சொல்லுவார்கள், முதல் உதுவுக்கு பிறகு எந்த ஒரு அமலும் செய்யாமல், அந்த உதுவை கொண்டு எந்த ஒரு அமலும் செய்யாமல் இரண்டாம் நிலை உது, இரண்டாவது உது என்பது மக்ரூஹாக இருக்கிறது, வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் முதல் உதுவுக்கு பிறகு ஏதேனும் அமல்களை செய்து விட்டார் என்றால் அந்த அமல்களுக்கு பிறகு மற்றொரு உது என்பது முஸ்தஹப்பாக இருக்கும். இது இஸ்ராஃப். ஒரு உது செய்த பிறகு எந்த அமலும் செய்யாமல் இரண்டாம் உது செய்வது இஸ்ராஃப், வீண் விரயமாக, மக்ரூஹாக இருக்கிறது. அர்ராபிஉ, நாலாவது, வபஅத கீபத்தின், வபஅத கீபத்தின், புறம் பேசியதற்கு பிறகு. கீபத் என்றால் என்ன? புறம், புறம் பேசுதல். புறம் பேசியதற்கு பிறகு என்ன செய்வது? உது செய்வது.
கீபத் என்றால் என்ன? இதற்கு டெஃபினேஷன் சொல்லுவார்கள், விளக்கம். அன் ததுகுர அகாக பிமா யக்ரஹு, இதான் கீபத். புறம் என்றால் உன்னுடைய சகோதரரை நீ நினைவு கொள்வது, அவன் எதை வெறுக்கிறானோ அந்த ஒரு நிலையோடு அவனை நினைவு கொள்வது. அவன் எதை வெறுக்கிறானோ அந்த நிலையோடு அவனை நினைவு கொள்வதுதான் கீபத்துன், புறமாக இருக்கிறது. வபாத கீபத்தின், புறம் பேசிய பிறகு, புறம் பேசிய பிறகு உது செய்து கொள்ளணும். ஏனென்றால் இது வெறுக்கத்தகுந்த ஒரு பேச்சாக இருப்பதால், தவிர்க்க வேண்டிய ஒரு செயலாக இருப்பதால், இந்த புறம் பேசிய பிறகு நான் ஒரு பாவம் செய்வதாக உணர்ந்து அதற்கு பிறகு நாம் உது செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. வகிஸ்பின், பொய் பேசியதற்கு பிறகு, வபாத கிஸ்பின், வபாதோட அது அர்த்தம் இருக்கு. வபாத கிஸ்பின், பாத முதாஃப் கிஸ்பு முதாஃபிலை, பொய் பேசியதற்கு பிறகு, அஞ்சாவது நிலை என்ன? அல் ஹாமிசு, பொய் பேசியதற்கு பிறகு உது செய்து கொள்வது. உது முறியாவிட்டாலும் அந்த பொய் என்ற ஒரு பாவத்தை செய்ததற்காக உது செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அஸ்ஸாதிசு, ஆறாவது, ஒநமீமத்தின், ஒநமீமத்தின், கோல் மூட்டியதற்கு பிறகு. கீபத் என்றால் புறம், ஒருவரிடம் இருக்கும் தவறை பற்றி பேசுவது கீபத். ஒருவரிடம் இல்லாத விஷயங்களை எல்லாம் அவரை பற்றி பேசுவது, அவரோடு இணைத்து விடுவது, இது நமீமா, கோல் மூட்டுதல். இது மிகப்பெரிய பாவத்திற்குரிய செயலாக காட்டப்படுகிறது நமீமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவறான செயல்களை பற்றி நிறைய ஹதீஸ்களில் கண்டித்து பேசியுள்ளார்கள். எனவே கோல் மூட்டிய இந்த பாவம், இந்த ஒரு செயலுக்கு பிறகு உது செய்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. வாருங்கள் அடுத்த ஒரு பகுதியை பார்ப்போம். ஏழாவது பகுதி, முஸ்தஹப்பான உதுக்களில் ஏழாவது, அஸ்ஸாபிஉ, ஏழாவது, வபஅத குல்லி ஹதீஅத்தின், ஒவ்வொரு தவறுகளுக்கு பிறகும், ஒவ்வொரு தவறுகளுக்கு பிறகும் உது செய்து கொள்வது. குல்லி ஹத்தியானா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தவறுகள், எந்த ஒரு தவறு, எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் அதனுடைய தவறுகளை உணர்ந்து அதற்கு பிறகு என்ன செய்து கொள்வது? உது செய்து கொள்வது. ஒவ்வொரு தவறுக்கு பிறகும் உது செய்து கொள்வது. அஸ்ஸாமினு, எட்டாவது, இந்த பாதோட இதுவும் அத்து செய்யப்பட்டிருக்கு. வ இன்ஷாதி ஷஅரின் கபீஹின், இன்ஷாதி ஷஅரின் கபீஹின், இன்ஷாத், அன்ஷத யுன்ஷிது, இன்ஷாத், அன்ஷத பாடினான், இதனுடைய மஸ்தர் உன்ஷூதா. இன்ஷாது, ரெண்டு விதமான மஸ்தர் வருது. அப்போ பாடுதல், ஷஅரின் கபீஹின், அருவருப்பான கவிதைகள், அருவருப்பான கவிதைகளை பாடியதற்கு பிறகு உது செய்து கொள்வது. அருவருப்பான பாடல்கள், அருவருப்பான கவிதைகள் படிப்பது இருக்கிறது, அது தவிர்க்க வேண்டிய ஒரு செயலாக இருப்பதால் அதற்கு பிறகு என்ன செய்து கொள்வது? உது செய்து கொள்வது. அருவருப்பான ஏதாச்சும் பாடல்கள் படித்து விட்டார்கள், ஷரியத்திற்கு ஆகாத வரிகள், இது போன்ற அருவருப்பான ஏதேனும் ஒரு கவிதைகளை படித்த பிறகு, அதை கொண்டு பாடிய பிறகு என்ன செய்வது? உது செய்து கொள்வது. இந்த உதுவும் முஸ்தஹப்பான உதுவாக இருக்கிறது என்பதாக எட்டாவது தன்மையை தெளிவாக கூறுகிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ஒன்பதாவது தன்மை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார்கள். கவனமாக பாருங்கள். அத்தாசிஉ, ஒன்பதாவது, வகஹ்கஹத்தின் ஹாரிஜஸ் ஸலாத்தி, வகஹ்கஹத்தின் ஹாரிஜஸ் ஸலாத், தொழுகைக்கு வெளியே வெடிச்சிரிப்பு சிரிப்பது. தொழுகைக்கு வெளியே, ஆமா, இது ஹால். ஹாரிஜஸ் ஸலா என்பது ஹால், கஹ்கஹத்தின் என்பது ஜுல்ஹால். இது ஹாலாக இருப்பதுதான் இதற்கு நசப் கொடுக்கப்பட்டிருக்கு. தொழுகைக்கு வெளியே வெடிச்சிரிப்பு, கஹ்கஹா என்பது ஒன்று இருக்கிறது ஒரு சாதாரணமான சிரிப்பு. கஹ்கஹா என்பது சத்தமிடக்கூடிய ஒரு சிரிப்பு, ஒரு ஆணவ சிரிப்பு, அதுதான் கஹ்கஹத்தின். தொழுகைக்கு வெளியே வெடிச்சிரிப்பு சிரித்தல். இதற்கு பிறகு என்ன செய்வது? உது செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கு. இது ஒரு விதத்தில் இது ஹதஸ், உதுவை முறிக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது. ஆஷிரு, பத்தாவது, வகஸ்லி மையத்தின், மையத்தை குளிப்பாட்டிய பிறகு. கஸ்லி மையத்தின் என்ன அர்த்தம்? மையத்தை குளிப்பாட்டியதற்கு பிறகு, கழுவிய பிறகு, அதாவது குளிப்பாட்டிய பிறகு. பாது,
இங்க எல்லாம் பாத நம்ம அத்ஃபு வச்சுக்கணும். ஏற்கனவே படிச்சோம்ல, வபாத கஹகஹத்தின் வபாத கஸ்லின் வபாத ஹம்லிஹி. அப்ப மையத்து குளிப்பாட்டுறது கடமைதான். ஆனால் குளிப்பாட்டக்கூடியவர் மீண்டும் உது செய்ய வேண்டுமா? அங்கே ஏதேனும் அசுத்தங்கள் அவருடைய ஆடையிலோ உடலிலோ பட்டிருந்தால் கட்டாயமாக அந்த அசுத்தங்களை கழுவி ஆக வேண்டும். ஆனால் மையத்தை ஆஹ், குளிப்பாட்டியதற்கு பிறகு சில பேர் சொல்றாங்க, குளிப்பாட்டியவரும் கட்டாயமா குளிக்கணும், குளிப்பாட்டியவரும் கட்டாயமா உது செய்யணும். அப்படி கிடையாது. மாறாக குளிப்பாட்டியவர் அந்த நேரத்தில் உது செய்து கொண்டால் போதுமானது. அந்த உதுவும் ஃபர்து இல்லை, மாறாக முஸ்தஹப்பாக தான் இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த விஷயத்தை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல் ஹாதி ஆஷர 11வது, வஹம்லிஹி, அந்த மையத்தை சுமந்ததற்கு பிறகு. வஹம்லிஹினா என்ன அர்த்தம்? மையத்தை சுமந்ததற்கு பிறகு உது செய்து கொள்வது. தூக்கிட்டு போறாங்கல்ல, தூக்கிட்டு போய் ஜனாசா கபறுகளிலே வைக்கக்கூடிய அந்த சுன்னத்தான அந்த செயலை செய்த பிறகு, ஹம்ல் அப்படின்னா சுமக்குதல், மையத்தை சுமந்த பிறகு உது செய்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அஸ்ஸானி ஆஷர 12வது, வலி வக்தி குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகையின் நேரத்திற்காக. ஒலி வக்தி குல்லி சலாத்தின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தொழுகையின் நேரத்திற்காக உது செய்வது முஸ்தஹப். ஒவ்வொரு தொழுகைக்கு தான் உது இருக்கு, ஒவ்வொரு நேரத்திற்கு உது கடமை இல்லை. ஆனால் உது செய்வது உதாரணமாக லொஹருடைய நேரம் 12:30 வருது, 12:35 வருது அப்படின்னா, இவர் லொஹர் தொலை போறது 1 மணிக்கு தான். இருந்தாலும் அந்த 12:35 லொஹருடைய நேரம் வந்து விட்டதே, லொஹருக்கு நாம் ஆயத்தமாக வேண்டுமே என்பதற்காக அந்த நேரத்தை கணக்கிட்டு உது செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரத்திற்காக உது செய்வது. சரி. அஸ்ஸாலிசு ஆஷர 13வது, வகபல குஸ்லில் ஜனாபதி, கடமையின் குளிப்பதற்கு முன்பு. ஜனாபத் என்றால் பெருந்தொடக்கு, கடமையான குளிப்பு, கடமையின் குளிப்பதற்கு முன்பு. கடமையான குளிக்கும் பொழுது அந்த குளிப்பிற்கு முன்பு ஹனஃபி சட்டப்படி வாய் கொப்பளித்தல், நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல், முழு உடலுக்கும் தண்ணீர் ஊற்றுதல் தான் ஃபர்லு. ஆனால் இவர் அதிகப்படியாக உது செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இங்க பாது கிடையாது, கபுல். குளிப்பிற்கு முன்னால தான் உது செய்யணும், குளிப்பிற்கு பிறகுள்ள உது இந்த வகையில் சேராது. ராபிஉ அஷர 4வது, வலில் ஜுனுபி, குளிப்பு கடமையானவருக்காக உது ஒன்று இருக்கிறது, உது ஒன்று முஸ்தஹப்பாக இருக்கிறது. எப்போ அவருக்கு உது முஸ்தஹபு? ஐந்த அக்லின், சாப்பிடக்கூடிய நேரத்தில் குளிப்பு கடமையானவர். ஜுனுப் என்பது குளிப்பு கடமையானவருக்கு சொல்லப்படக்கூடிய இஸ்மு. குளிப்பு கடமையானவருக்கு உது என்பது முஸ்தஹப் எந்த நேரத்தில்? ஐந்த அக்லின் வஷுர்பின் வனௌமின் வவத்இன், எல்லாமே ஐந்த உடைய முலாஃபிலை. சாப்பிடக்கூடிய நேரத்தில், குடிக்கக்கூடிய நேரத்தில், தூங்கக்கூடிய நேரத்தில், உடலுறவு கொள்ளக்கூடிய நேரத்திலே, இந்த நேரங்களெல்லாம் அவர் உது செய்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. சாப்பிட்றதுக்கு முன்னால, குடிக்கிறதுக்கு முன்னால, தூங்குறதுக்கு முன்னால, அவர் உடலுறவு கொள்வதற்கு முன்னால் இந்த நேரங்களில் உது செய்து கொள்வது முஸ்தஹப்பான விரும்பத்தகுந்த ஒரு செயலாக இருக்கிறது. அல் ஹாமிசு ஆஷர 15வது, வலி கஸ்பின், கதிப யக்தபுடைய மஸ்தர் கஸ்பின், கோபத்திற்காக, கோபப்பட்டுட்டாரு, அந்த கோபத்தை விடுவதற்காக, அந்த கோபத்திற்கு பிறகு என்ன செய்து கொள்வது? உது செய்வது. நம்ம இங்க தவறா அர்த்தம் வச்சிடக்கூடாது. கோபம் வர்றதுக்காக வேண்டி உது அல்ல, கோபம் வந்ததற்காக உது செய்து கொள்வது. ஒரு மாதிரியான அர்த்தம் வச்சுக்கணும். ஒருத்தர் கோபம் வந்துருச்சு, அந்த கோபம் வந்ததற்காக என்ன செய்து கொள்வது? உது செய்து கொள்வது. அஸ்ஸாதிசு அஷர் 16வது, வகுர் ஆனின், ஐ திலாவதி குர்ஆனின், குர்ஆன் ஓதுவதற்காக உது செய்து கொள்வது. குர்ஆன் ஓதுவதற்காக என்ன செய்வது? உது செய்து கொள்வது. அதாவது உது இருக்கு, இருந்தாலும் புதுசா இவர் குர்ஆனை தொழுகை முடிச்சுட்டு இப்போ குர்ஆன் ஓத போறாரு, குர்ஆன் ஓத போறோமே என்பதற்காக வேண்டி என்ன செய்வது? உது செய்து கொள்வது. நான் ஏற்கனவே சொன்னேன், குர்ஆனை தொடுவதற்கு தான் உது கடமை, குர்ஆனை ஓதுவதற்கு உது கடமை இல்லை. அப்போ குர்ஆன் ஓதுவதற்காக உது செய்வது. 17வது, அஸ்ஸாபிஉ அஷர 17வது, வஹதீஸின்,
ஹதீஸ் நடத்துவதற்காக, ஹதீஸுடைய பாடத்திற்காக அல்லது ஹதீஸ் படிப்பதற்காக உது செய்து கொள்வோம். இதற்கு உது ஃபர்து இல்லை. இருந்தாலும் இந்த ஹதீஸினுடைய இந்த ஒரு கண்ணியத்திற்காக வேண்டி, ஹதீஸ் படிப்பதற்காக வேண்டி உது செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அஸ்ஸாமினு அஷர 18வது வரிவாயத்திஹி, அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்வதற்காக. ரிவாயத்துல என்ன அர்த்தம்? ஹதீஸை அறிவிப்பு செய்வதற்காக உது செய்து கொள்வது. ஹதீஸ் படிக்கிறதுக்காண்டி உது செய்வது முஸ்தஹப். ஹதீஸை அறிவிக்கிறதுக்காக வேண்டி உது செய்து கொள்வதும். ரிவாயத் ரவா எருவி ரிவாயத்தன் மஸ்தர், ஹதீஸை அறிவித்தல். அப்ப அந்த ஹதீஸின் மீது கொண்ட கண்ணியத்தில அந்த ஹதீஸை அறிவிப்பதற்காக வேண்டி உது செய்து கொள்வோம். அத்தாசிய அஷர 19 திராசத்தி இல்ம், ஏதேனும் ஒரு கல்வியை பாடம் நடத்துவதற்காக. திராசா என்பது மஸ்தர் முதாஃப். ஏதேனும் ஒரு இல்ம் கல்வியை, மார்க்க கல்வியை பாடமாக நடத்துவதற்காக உது செய்வது முஸ்தஹப். 20வது பாடம் வ அதானின், பாங்கு சொல்வதற்காக உது செய்து கொள்வது. இது ரொம்ப விரும்பத்தகுந்த ஒரு செயலாக இருக்கிறது. பாங்கு சொல்வதற்காக உது செய்து கொள்வது. பாங்குக்கு உது என்பது ஃபர்லை, மாறாக முஸ்தஹப். 21 வ இகாமத்தின், 21 என்னது? வ இகாமத்தின், இகாமத்து சொல்வதற்காக. தொழுகைக்கு முன்னாடி இகாமத் சொல்றோம்ல, கத் காமத்தி ஸலா, அந்த இகாமத்திற்காக உது என்பது முஸ்தஹப். அதாவது நல்லா கவனிக்கிறோம், தொழுகைக்காக உது என்பது ஃபர்து. ஆனா தொழுகைக்கு முன்னாடி இகாமத்து சொல்வதற்காக உது ஃபர்து இல்லை, உது முஸ்தஹப் தான். ஆனா இந்த விஷயத்துல கவனிக்கணும், இவர் இகாமத் சொல்லிட்டு மீண்டும் போய் உது செய்து வர்றது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இகாமத்திற்கு உது என்பது ஃபர்லா இல்லையான்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இகாமத்துக்கு மட்டும் உது என்பது முஸ்தஹப் தான், ஃபர்லு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா முறை என்னன்னா, இகாமத் சொல்லக்கூடியவர் இகாமத் சொல்றதுக்கு முன்னாடி உது செய்து விட்டு இகாமத் சொல்லணும், பிறகு அதே நிலையோட தொழுது கொள்ள வேண்டும். இதான் முறை. ஆனா வெறும் இகாமத்திற்கு உது என்பது என்ன கனெக்ஷன் இருக்குன்னா, இகாமத்திற்கு உது என்பது முஸ்தஹப் தான் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. வலி ஹுத்பத்தில் 22வது ஒரு உது, ஹுத்பா செய்வதற்காக, பிரசங்கம் செய்வதற்காக. அது நிக்காஹுடைய பிரசங்கமோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பிரசங்கமோ, அந்த பிரசங்கத்திற்காக உது என்பது முஸ்தஹப்பாக தான் இருக்கிறது. பொதுவாக நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம், ஃபர்லான உதுங்கிறது தொழுகைக்காக உது தான் ஃபர்ல். ஹுத்துபாவுக்காக பிரசங்கம் செய்வதற்காக உது என்பது முஸ்தஹப் தான். 23வது ஜியாரத்தின் நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜியாரத்திற்காக. கோமான் நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித ரௌலா மதீனத்துல் முனவ்வராவில் பிரகாசமாக இருக்கிறது. அந்த புனித ரௌலாவில் விஜயம் தருவதற்கு முன்பு உது செய்துவிட்டு ஜியாரத் செய்து கொள்வது ஒரு முஸ்தஹப்பான விஷயமாக இருக்கிறது. 24வது விஷயம் அரஃபத, அரஃபா என்பது கைர முன்சரிஃப், இதுல கஸ்ரா வராது, தன்வீன் வராது. அரஃபாவில் தங்குவதற்காக. ஜுல்ஹஜ் 9வது பிறை அரஃபாவில் தங்குவது ஃபர்ல். ஹஜ்ஜுடைய 3 ஃபர்லுகளில் ஒரு ஃபர்லு. அந்த அரஃபாவில் தங்குவதற்காக என்ன செய்வது? உது செய்து கொள்வது மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. அடுத்து நாம பார்க்கிறோம் 25வது ஒரு சிஃபத்து. என்ன சிஃபத் சொல்றாங்க அப்படின்னா, வலிஸ்ஸஇ பைன ஸஃபா வல் மர்வதி, சஃபா மர்வா, தவாஃபுக்கு பிறகு சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியிலே தொங்கோட்டும் ஓடுதல். அந்த சஃபா மேலும் மர்வாவுக்கு மத்தியில் சை செய்வதற்காக, தொங்கோட்டம் ஓடுவதற்காக உது செய்வது. பொதுவாக காபத்துல்லாவுடைய தவாஃபுக்கு உது செய்வது வாஜிப். ஆனால் சஃபா மர்வாவுடைய சகைக்கு உது செய்வது முஸ்தஹப் தான், வாஜிபு கிடையாது. இங்க நம்ம கவனமாக இருக்கிறோம். அந்த சகைக்காக வேண்டிய உது செய்து கொள்வது முஸ்தஹப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கடைசியாக 2 தன்மைகளோடு நாம் இதை நிறைவு செய்கிறோம். முஸ்தஹப்பான உது மொத்தம் 27 உதுக்களில் 26வது உது வஅக்லி லஹ்மி ஜஸூரின், ஒட்டக மாமிசத்தை சாப்பிட்டதற்காக உது செய்து கொள்ளும். ஹனஃபி சட்டப்படி ஒட்டக மாமிசத்தை சாப்பிட்டதற்காக உது செய்வது கடமை இல்லை என்றாலும் முஸ்தஹப்பாக இருக்கிறது. ஏனால் ஒட்டக மாமிசத்தில் ஒரு கவுச்சி தன்மை இருப்பதால் அதற்கு பிறகு உது செய்து கொள்வது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும், முஸ்தஹப்பாக. ஜசூரி என்றால் ஒட்டகம்,
ஒட்டகத்திற்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதிலே ஒரு பெயர் ஜசூர். 27வது தன்மை வலில் ஹுரூஜி மின் ஹிலாஃபில் உலமாஇ, உலமாக்களுடைய கருத்து வேற்றுமைகளை விட்டு வெளியேறுவதற்காக. ஹிலாஃப் என்றால் இஹ்திலாஃப், உலமாக்களுடைய கருத்து வேற்றுமைகளை விட்டு வெளியேறுவதற்காக உது செய்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அதாவது சில விஷயங்கள்ல சில இமாம்கள் உது முறிஞ்சிரும்பாங்க, சில இமாம்கள் உது முறியாதும்பாங்க. எனவே அதுல ரெண்டு இஃப்திலாஃபை விட்டு வெளியே வர்றதுக்காக வேண்டி, இரண்டு இமாம்களுடைய கருத்தின்படி அமல் செய்வதற்காக, உலமாக்களுடைய அந்த இஃப்திலாஃபை விட்டு வெளியே வருவதற்காக உது செய்து கொள்வது முஸ்தஹப். கமா, அந்த ஒன்றை போல, இதா மஸ்ஸம்ரஅதன், பெண்ணை தொட்டு விட்டால், அந்நிய பெண்ணை தொட்டு விட்டால், ஷவாஃபியாக்களிடத்துல உலு முறிஞ்சிரும், ஹனஃபியாக்கிட்ட உலு முறியாது. இருந்தாலும் ஒரு பெண்ணை தொட்ட பிறகு உது செய்து கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. ஏன்? உலமாக்களுடைய கருத்து வேற்றுமை விட்டு வெளியே வருவதற்காக இந்த செயலை செய்வது முஸ்தஹப். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்தஹப்பான 27 உதுக்களை நாம் தொடராக பார்த்து விட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.